சங்கீதம் 141:3. ஆண்டவரே, என் நாவுக்கு காவல் வைத்தருளும். நல்ல வார்த்தையுடன் நம் நாளை தொடங்கலாம். அழகான ஒரு ஜெபம் தாவீதால் எழுதப்பட்டது. எப்படி மனிதன் ஆண்டவரை நோக்கி மன்றாட வேண்டும் என்று. ஆண்டவரே, என் நாவுக்கு காவல் வைத்தருளும், என் இதழ்களின் வாயிலில் காவலாளியை வைத்தருளும். 141:3 அப்படி சொல்கிறான். மிகப்பெரிய ஞானி என்று சொல்லப்படக்கூடிய தாவீதும் கூட இதே காரியத்தை சொல்லி கூடுதலாக இன்னொரு ஆரோக்கியத்திற்கான காரியத்தையும் சேர்த்து சொல்கிறான். நல்ல சொற்கள் தேன் கூடு போன்றவை, மனதிற்கு இனிமையானவை, உடலுக்கு நலம் தருபவை என்கிறான். நீதிமொழிகள் 16:24. மெய்யாகவே ஆச்சரியமாக இருக்கிறது. தாவீதும் கூட இதே உண்மையை உணர்ந்து அவனும் ஒரு பாடலில் இந்த காரியத்தை அழகாய் பதிவு செய்திருக்கிறான். சங்கீதம் 19:14. என் கற்பாரையும் மீட்பெருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாயிருக்கட்டும், என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாயிருக்கட்டும் என்று சொல்கிறான். தேவனை நாம் துதிப்போம். ஏனென்றால் அவரை தொழுவதற்கும் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கும் அவர் நமக்கு நாட்களை தந்து கொண்டே இருக்கிறார். அப்பா, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஏனென்றால் எங்களை பலப்படுத்துவதற்கான வார்த்தைகளை நீர் தந்து கொண்டே இருக்கிறீர். உம் ஆவியானவர் தாமே எங்கள் ஆவிகளை பலப்படுத்துவாராக, எங்களை உடல் நலத்திலும் திடப்படுத்துவாராக. இயேசுவின் சுகமளிக்கிற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.